அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் ரெகுலராக வந்து பண்ணாக்கா பிஜிடிஆர்பி எஜுகேஷன் சைக்காலஜி அண்ட் ஜிகேக்காக வந்து பண்ணாக்கா ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் வந்து பண்ணாக்கா உங்களுக்கு கிளாஸஸ் வந்து பண்ணாக்கா ஃப்ரீ நம்முடைய யூடியூப் சேனலில் எப்போ வேணாலும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ இதில் வீக் 1, வீக் 2, வீக் 3 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து பண்ணாக்கா நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வீக் 3க்கான வீடியோ தான். ஸோ அதில் உங்களுக்கு சப்போஸ் யாருக்காவது வந்து பண்ணாக்கா மெட்டீரியல் ப்ளஸ் வந்து பண்ணாக்கா டெஸ்ட் கொஷின் வேணும் அப்படின்னா அவங்க வந்து பண்ணாக்கா வீக்குக்கு 150 rupees பே பண்ணணும். ஃபுல் கோர்ஸ் அப்படின்னா 4500. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வீக் 1, வீக் 2க்கான கொஷின்ஸ் வந்து நம்முடைய யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருப்போம். ஆனால் தேர்ட் வீக்கான கொஷின்ஸ் வந்து பண்ணாக்கா ஒன்லி பிடிஎஃப் மட்டும்தான் அவைலபிள். நம்முடைய யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ண மாட்டோம். ஸோ அதுக்கு நீங்கள் வெறும் கொஷின் மட்டும் வேணும்னா 75 rupees பே பண்ணணும். உங்களுக்கு வந்து பண்ணாக்கா ஸ்க்ரீனில் ஜிபே நம்பர், ஃபோன்பே நம்பர் தெரியுது பாருங்கள். ஸோ இதுதான். ஸோ இந்த நம்பருக்கு வந்து பண்ணாக்கா நீங்கள் என்ன கோர்ஸ் வேணுமோ அதுக்கான அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு உங்களுடைய நேமு, உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட், உங்களுடைய மேஜர், ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு வீக் 1 வேணுமா, வீக் 2 வேணுமா, வீக் 3 வேணுமான்னு அதையும் மென்ஷன் பண்ணிங்கன்னா அதுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவேன். ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா சிக்மண்ட் ஃப்ராய்ட் அப்படின்னு சொல்லுவோம். சிக்மண்ட் ஃப்ராய்டோடைய சைக்கோ அனலிட்டிக் தியரி ஆஃப் பர்சனாலிட்டி, சைக்கோ அனலிட்டிக் தியரி ஆஃப் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த சைக்கோ அனலிட்டிக் தியரி ஆஃப் பர்சனாலிட்டி யார் சொன்னது அப்படின்னாக்கா சிக்மண்ட் ஃப்ராய்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ராய்ட் தியரி ஆஃப் பர்சனாலிட்டி இஸ் பேஸ்ட் ஆன் த ஃபாலோயிங் 2 ஃபண்டமெண்டல் பிரின்சிபல். இந்த சிக்மண்ட் ஃப்ராய்டோடைய அந்த தியரி ஆஃப் பர்சனாலிட்டி எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸை பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பிரின்சிபல், the structure of personality consists of 3 component. ஒரு பர்சனாலிட்டி, யாரோ ஒரு பர்சன் இருக்காங்க, அவனுடைய பர்சனாலிட்டி வந்து பண்ணாக்கா 3 காம்போனன்ட் இருக்குது. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தினாக்கா தே ஆர், ஸோ 3 காம்போனன்ட் இருக்குது which function independently and at the same time affect each other. அது வந்து பண்ணால் ஒவ்வொன்றும் தனித்தனியாக ஃபங்க்ஷன் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஒன்றுக்கு இன்னொன்று அது என்ன பண்ணுது, அஃபெக்டும் பண்ணுது பை தேர் மியூச்சுவல் இன்ட்ராக்ஷன் மூலிமா. என்னெல்லாம் சார் அந்த 3 காம்போனன்ட்ஸ் அப்படின்னா, ஸோ இது நம்ம படிச்சிருப்போம் பிஎட்லேயே கூட. ஈட் அப்படின்னு சொல்லுவோம், ஈகோ, சூப்பர் ஈகோ. அப்போ டோட்டலாக வந்து பண்ணாக்கா 3 காம்போனன்ட் இருக்குது. இது ஒவ்வொன்றும் தனியாக ஃபங்க்ஷன் ஆகுது, ஒன்றுக்கு இன்னொன்று அஃபெக்ட் ஆகுது. எது மூலிமா அப்படின்னா மியூச்சுவல் இன்ட்ராக்ஷன் மூலிமா. அப்போ என்னென்ன சார் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்கா ஈட் அப்படின்னு ஒன்று சொன்னோம், ஈகோ, சூப்பர் ஈகோ. ஈட்டுக்கு வந்து பண்ணாக்கா இன்னொரு பேர் இருக்குது, அன்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈட்டுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அன்கான்சியஸ் மைண்ட். இதுவும் கொஷின் கேட்பாங்க. அதே மாதிரி ஈகோக்கு வந்து பண்ணாக்கா கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. த கான்சியஸ் மைண்ட் விச் கரஸ்பாண்ட் டு த செல்ஃப். ஸோ வந்து பண்ணாக்கா கான்சியஸ் மைண்ட். அடுத்து சூப்பர் ஈகோ விட் கெட்ஸ் டெவலப் பை த பேரண்டல் ஸ்டாண்டர்ட் அண்ட் த மோரல் ஸ்டாண்டர்ட் ஆஃப் த சொசைட்டி. சூப்பர் ஈகோ வந்து பண்ணாக்கா எப்போ டெவலப் ஆகுனாக்கா பேரண்டல் ஸ்டாண்டர்ட் அண்டு மோரல் ஸ்டாண்டர்ட் ஆஃப் சொசைட்டி எப்போ வருதோ அப்போ மட்டும்தான் இந்த சூப்பர் ஈகோ டெவலப் ஆகும். அப்போ இட்டு, ஈகோ, சூப்பர் ஈகோ அந்த 3 காம்போனன்ட் இருக்குது. இது 3 ஒன்றுக்கு ஒன்று தனியாக ஃபங்க்ஷன் ஆகுது, ஒன்றுக்கு ஒன்று அஃபெக்ட் ஆகும் மியூச்சுவல் இன்ட்ராக்ஷன் மூலிமா. இதை யார் சொன்னதுன்னா சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொல்கிறாரு. ஸோ இதில் வந்து பண்ணாக்கா ஹியூமன் மைண்டு ஆப்ரேட் 3 லெவல்ஸ். ஹியூமனுடைய மைண்டு வந்து பண்ணாக்கா 3 லெவல்ஸில் ஆப்ரேட் ஆகுது. நம்ம ஆல்ரெடி சொன்னோம், கான்சியஸ், அன்கான்சியஸ், ப்ரீகான்சியஸ் ஆர் சப்கான்சியஸ் விச் லைஸ் பிட்வீன் த கான்சியஸ் அண்ட் சப்கான்சியஸ். அப்போது இங்கே கான்சியஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம், இங்கே அன்கான்சியஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்துக்கு இடையில தான் எது இருக்குனாக்கா ப்ரீ கான்சியஸ் இருக்கும். அதான் கொடுத்துருப்பாங்க. ஹியூமன் மைண்ட் ஆப்ரேட்ஸ் அட் 3 லெவலில் ஆப்ரேட் ஆகுது. ஒன்று கான்சியஸ், இன்னொன்று அன்கான்சியஸ். இந்த ப்ரீ கான்சியஸாக இருக்கட்டும் இல்லை சப்கான்சியஸாக இருக்கட்டும் விச் லைஸ் இன் பிட்வீன் த கான்சியஸ் அண்ட் அன்கான்சியஸ். எதுக்கு ரெண்டுத்துக்கு இடையில் இருக்க, கான்சியஸுக்கும் அன்கான்சியஸுக்கும் இடையில் இருக்கிறது தான் எதுனா இந்த ப்ரீ கான்சியஸ் ஆர் சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஹியூமன் மைண்ட் வந்து பண்ணாக்கா 3 லெவலில் ஆப்ரேட் ஆகுது. ஒன்று கான்சியஸ், இன்னொன்று அன்கான்சியஸ், இன்னொன்று ப்ரீ கான்சியஸ், ஆல்சோ நோன் அஸ் சப்கான்சியஸ். ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன் பார்ப்போம், ஈட். நம்ம டோட்டலாக 3 சொன்னோம் இல்லையா, ஈட், ஈகோ, சூப்பர் ஈகோ. அதில் வந்து பண்ணாக்கா ஃபஸ்ட்டு ஈட்டை பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்கா இட் ஈகோ. ஸோ இட் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் அன் இன்பார்ன் ரிசர்வியர் ஆஃப் ப்ரிமிட்டிவ் சைக்கிக் எனர்ஜி கால்டு லிபிடோ. ஸோ இன்பார்ன் ரிசர்வியர். ஸோ இது பண்ணாக்கா இட் அப்படின்றது வந்து பண்ணாக்கா பிறந்த குழந்தைகிட்ட கூட இருக்கும். இட் அப்படின்றது பிறந்த குழந்தைகிட்ட கூட இருக்கும். ஸோ இந்த ப்ரிமிட்டிவ் சைக்கிக் எனர்ஜிக்கு என்ன பேருனா லிபிடோ அப்படின்னு பேர். விச் இஸ்
completely unconscious and which demands immediate satisfaction of its unfulfilled desire, mostly sexual in nature. அப்போ வந்து பண்ணாக்கா அந்த இட் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா ஆழ்நிலை மனம், அடிநிலை மனம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இட் அப்படின்றது வந்து பண்ணாக்கா எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். ஈவன் வந்து பண்ணாக்கா பிறந்த குழந்தைகிட்ட கூட இருக்கும். இதோடைய மெயின் மோட்டோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இமிடியேட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அது என்ன நினைக்குதோ அதுக்கு இமிடியேட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடணும் அப்படின்னு நினைக்கும். எதுக்கு? இட்டுக்கு. சரிங்களா? மோஸ்ட்லி செக்ஷுவல் இன் நேச்சர் and instinct on the basis of what is known as pleasure principle regardlessness external reality. It is the original source of personality from which ego and superego develop. அப்போது இங்கே வந்து பண்ணாக்கா இன்ஸ்டிங் உள்ளார்ந்த ஏதோ ஒன்று தோணுது, அதுக்கு உடனே என்ன பண்ணோம், எக்ஸ்டர்னலாக என்ன இருக்குது, அதனால் என்ன தப்பு வரும், என்ன கெட்ட பேர் வரும், அதெல்லாம் எதையுமே யோசிக்காது. உடனே அதை வந்து பண்ணாக்கா செஞ்சு முடிச்சணும்னு நினைக்கும். எது அப்படின்னாக்கா இட் அப்படின்றது. சரிங்களா? யாரோ ஒரு பென் வச்சுட்டு இருப்பாங்க, அந்த பென் வந்து நமக்கு பிடிச்சிருக்கும், அவங்க என்ன நினைப்பாங்கனால தெரியாது, வாங்கிக்கணுன்றது வேறு, ஆனால் அந்த பொருளை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சி எடுத்துக்கிறாங்க இல்லையா, அதுதான் இட்டுடைய கேரக்டர். So, all the energy of human behavior, says Freud, is provided by inborn id, instinct, namely sex and aggression. ஸோ எல்லா எனர்ஜியுமே ஹியூமன் கிட்ட இருக்கக்கூடிய all the energy of human behavior, Freud என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா செக்ஸ் அண்ட் அக்ரெஷன். இட் வந்து பண்ணாக்கா எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, செக்ஸாகவும் அக்ரெஷனாகவும். இப்போ யாரோ ஒரு பொருளை கொடுக்கல அப்படின்னாக்கா சின்ன குழந்தை வந்து இன்னும் குழந்தைய அடிச்சிடும் இல்லையா, அதுதான் அக்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். செக்ஷுவலாகவும் அதிகமாக வந்து பண்ணாக்கா டிசைர் இருக்கும். ஸோ அதை வந்து பண்ணாக்கா எப்படி அவங்க வந்து பண்ணாக்கா செயல்படுத்துகிறாங்க அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். விச் ஈ லேட்டர் ஸ்போக் ஆஃப் அஸ் லைஃப் இன்ஸ்டிங்க்ட் எரோஸ். இதை வந்து பண்ணாக்கா அந்த ஃப்ராய்ட் அப்படின்னு என்ன சொல்கிறாருன்னா, லைஃப் இன்ஸ்டிங்க்டாக இருந்தால் அதுக்கு வந்து பண்ணால் எரோஸ்னும், டெத் இன்ஸ்டிங்க்டாக இருந்தால் வந்து பண்ணாக்கா தனாட்டோஸ் அப்படின்னு சொல்கிறாரு. இதை பேஸ் பண்ணி நமக்கு கொஷின் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. Personality is molded by the way in which the person attempt to resolve the conflict between the it demands for immediate satisfaction of this instinct and social constraint. அப்போ வந்து பண்ணாக்கா இட் அப்படின்றது வந்து பண்ணாக்கா அவங்களுக்கு இட்டை பொறுத்த வரைக்கும் எது நினைக்கிதோ அது உடனே செஞ்சு முடிக்கணும். அதனால் அவங்களுக்கு வந்து பண்ணாக்கா உடனே சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரணும்னு எதிர்பார்க்க தான் எது இட் அப்படின்றது ஆழ்நிலை மனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மொத்த சக்தியும் சேர்த்து தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லிபிடோ. ஸோ இந்த வேர்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி கேட்பாங்க. இட் அப்படின்றது எதோட ரிலேட்டடாக வரலாம் அப்படின்னு கேட்கலாம். லிபிடோ அப்படின்ற இதுவோடு வரலாம். இது மொத்த எனர்ஜி சேர்த்து லிபிடோ அப்படின்னு சொல்லுவாங்க. இட்டுக்கு அடுத்தது சுப் ஈகோ. அடுத்து ஈகோ. ஸோ இந்த ஈகோ அப்படின்னா என்னன்னாக்கா இட் டெவலப்ஸ் அவுட் ஆஃப் இட் பிகாஸ் ஆஃப் த நீட் ஆஃப் டீலிங் வித் த ரியல் வேர்ல்டு அரௌண்ட் த இண்டிவிஜுவல். ஸோ வந்து பண்ணாக்கா இட் அப்படின்றது எல்லாருக்கிட்டையுமே இருக்குன்னு சொன்னோம். ஆனால் ஈகோன்றது எல்லாக்கிட்டையும் இருக்கும். அது எப்போ செயல்பட ஆரம்பிக்கும்னா கொஞ்ச நாள் கழித்து தான் ஆரம்பிக்கும். ஆனால் குழந்தைகிட்டே இருக்கிறது கூட எதுன்னு இட்டு தான். ஈகோன்றது கொஞ்ச நாள் கழித்து தான் இதுவாகும். இந்த ஈகோ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதெல்லாம் நினைக்குதோ அதெல்லாம் செய்யணும்னு எதிர்பார்க்கறது இட்டு. ஆனால் அதெல்லாம் செஞ்சால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சமுதாயத்தில் அந்த பர்சன் தப்பானவனா மாறிடுவான். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பண்ணாக்கா செக்ஷுவல் டிசைர் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த பர்சன் தப்பாக நடந்துக்கிட்டான் அப்படின்னாக்கா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்கு போகும் இந்த இட்டை வந்து பண்ணாக்கா செயல்பட விட்டுட்டா. ஆனால் இந்த ஈகோ என்ன பண்ணுன்னா வந்து இந்த இட்டை வந்து பண்ணாக்கா சமரசப்படுத்தும். சரிங்களா? அதை வந்து பண்ணாக்கா நீ அமைதியாக இரு அப்படின்னு சொல்லி அதை வந்து இது பண்ணும். ஸோ அந்த டைமில் இந்த ஈகோ என்ன பண்ணணும்னா யார் ஒருத்தருக்கு அதிகமான செக்ஷுவல் டிசைர் இருக்கோ அந்த டைமில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று கவிதை எழுதுறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த பண்ணும்போது அந்த செக்ஷுவல் டிசைர் வந்து பண்ணாக்கா அவங்களுக்கு அது அப்போதைக்கு வந்து பண்ணாக்கா அடக்கி வைக்கப்படும். அப்போ வந்து பண்ணாக்கா இந்த ஈகோ என்ன பண்ணுது, இட்டை வந்து பண்ணாக்கா காவல் காக்குது இல்லையா, அதனால் வந்து பண்ணாக்கா இந்த ஈகோக்கு என்ன பேருனா காவல்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க, போலீஸ்மேன். ஸோ அப்போ இந்த இட்டை வந்து பண்ணாக்கா நிர்வகிக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈகோ தான். அப்போ இட்டை வந்து எப்படி செயல்படணும் செயல்படக்கூடாது எல்லாத்தையும் டிட்டர்மைன் பண்ணுறது எதுன்னா ஈகோ. ஸோ அடுத்து பாருங்கள், இட் டெவலப்ஸ் அவுட் ஆஃப் த இட் பிகாஸ் ஆஃப் த நீட் ஆஃப் டீலிங் வித் த ரியல் வேர்ல்ட் அரௌண்ட் த இண்டிவிஜுவல். ஈகோ கரஸ்பாண்ட் டு த செல்ஃப் அண்ட் ரீப்ரசன்ட் ரீசன் இன் கீப்பிங் த டிமாண்ட் ஆஃப் த இட் இஸ் இன் செக். அப்போ வந்து பண்ணாக்கா ஈகோக்கு என்ன டிமாண்ட் இருக்கோ அது எல்லாத்துக்கும் செக் வைக்கிறது எது அப்படின்னு பண்ணாக்கா அந்த ஈகோ தான். In fact, it mediates between the unreasonable demand of it
அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் லேட் டவுன் பை த சூப்பர் ஈகோ. ஸோ இது வந்து என்ன பண்ணுது, மீடியேட்டாக ஃபங்க்ஷன் ஆகுது. இட்டுக்கான அன்ரீசனபிள் டிமாண்ட் எது இருந்தாலையும் அதுக்கும் இந்த சூப்பர் ஈகோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த இட்டு சூப்பர் ஈகோ இது மூணுத்துக்கு வந்து பண்ணாக்கா இடையில் இருக்குது. இப்போ இங்கே ஞாபகம் வச்சுக்கலாம்னா இட்டு இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, சூப்பர் ஈகோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, இட்டு ஈகோ சூப்பர் ஈகோ. அப்போ இது வந்து பண்ணாக்கா அடிநிலை மனம் இந்த பேஸில் இருக்கும். சரிங்களா, இந்த இட்டை கண்ட்ரோல் பண்ணது எதுனா இந்த ஈகோ. அதே மாதிரி வந்து பண்ணாக்கா இந்த சூப்பர் ஈகோவையும் என்ன பண்ணோம், இது வந்து பண்ணாக்கா இது பண்ணும். ஸோ அதனால தான் இது ரெண்டுத்துக்கு இடையில் இருக்குது. அப்போது இட் மீடியேட் பிட்வீன் த அன்ரீசனபிள் டிமாண்ட் ஆஃப் இட்டு அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் லேட் டவுன் பை த சூப்பர் ஈகோ. அப்போ இது ரெண்டுத்துக்கு இடையில் இருக்குது எது, இந்த ஈகோ. Such it is the executive agency of personality deciding what actions are appropriate. அப்போ இந்த ஈகோ இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸிக்யூட்டிவ் ஏஜென்சி ஆஃப் பர்சனாலிட்டி. எக்ஸிக்யூட்டிவ் ஏஜென்சி ஆஃப் பர்சனாலிட்டி இதுவும் கொஷின் கேட்கலாம். டிசைடிங் வாட் ஆக்ஷன்ஸ் ஆர் அப்ராப்ரியேட், என்ன ஆக்ஷன் வந்து நடந்தால் அது அப்ராப்ரியேட்டாக தேவையானதாக இருக்குமோ, அதனால் எந்த என்வாமெண்ட்டுக்கு பிரச்சனை வராதோ அதை மட்டும்தான் செயல்பட வைக்கும். எது அப்படின்னாக்கா ஈகோ. எத்தனை போட்டிருப்பா, சாரிங்க மைக் ஆஃப் பண்ண மறந்துட்டேன். நெக்ஸ்ட்டு சூப்பர் ஈகோ. It is the system developed in the individual by incorporating parental standard and the moral standard of the society as perceived by the ego. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஈகோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த சூப்பர் ஈகோவில் வந்து இட் இஸ் த சிஸ்டம் டெவலப்டு இன் த இண்டிவிஜுவல். It is the system developed in the individual by incorporating parental standard and moral standard of the society pursued by the ego. அப்போது இங்கே வந்து பண்ணாக்கா parental standard, சரிங்களா, அதே மாதிரி வந்து பண்ணாக்கா மாரல் ஸ்டாண்டர்ட் ஆஃப் த சொசைட்டி. அப்போ சொசைட்டிக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் வந்து பண்ணாக்கா வெளிப்படுத்தணும். அதே மாதிரி வந்து பண்ணாக்கா பேரண்டல் ஸ்டாண்டர்ட், ஆசிரியர் என்ன எதிர்பார்க்குறாரோ அதை மட்டும்தான் வெளிப்படுத்தணும் அப்படின்னு அது வர வைக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சூப்பர் ஈகோ. அப்போது இட்டாக இருக்கட்டும், ஈகோவாக இருக்கட்டும், சூப்பர் ஈகோவாக இருக்கட்டும், இது மூணுமே வந்து பண்ணாக்கா ஒருங்கிணைஞ்சு ஃபங்க்ஷன் ஆகணும். அப்போ தான் வந்து பண்ணாக்கா ஒருத்தருடைய அந்த பர்சனாலிட்டி எப்படி இருக்கும்னாக்கா ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ இட் இஸ் த internalized representation of social and moral values. It most nearly corresponds to what is known as conscious. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கான்சியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கான்சைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மனசாட்சி. அப்போ மனசாட்சிக்கு ஏற்ற மாதிரி ஃபங்க்ஷன் ஆக வர்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சூப்பர் ஈகோ. இந்த சூப்பர் ஈகோ மட்டும் இல்லை, ஈகோ சூப்பர் ஈகோ இல்லைன்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிருகத்துக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அப்போ ஈகோ இட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிருகத்துக்கு அந்த இந்த இட்டை வந்து என்ன சொல்லணும்னா விலங்கியல் மனம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த இட்டு கண்ட்ரோல் பண்ணுறது எதுனா ஈகோ, அதை விட இன்னும் வந்து பண்ணாக்கா ஒரு படி மேலே போயிட்டு இன்னும் சூப்பராக ஃபங்க்ஷன் ஆகுது எதுனாக்கா இந்த சூப்பர் ஈகோ அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து டு சம் அப், அக்கார்டிங் டு ஃப்ராய்ட், பர்சனாலிட்டி இஸ் a kind of an arena in which what the person want to do, instinct, it conflict with what he learn he should do, morality represented by super ego, and where reconciliation made and compromise arrived by ego. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அக்கார்டிங் டு ஃப்ராய்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்ஸ்டிங் உள்ளார்ந்து துயர்றது எது அப்படின்னா இட்டுன்னு சொல்லுவாங்க. மொராலிட்டியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூப்பர் ஈகோ. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா காம்ப்ரமைஸ் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஈகோ. அப்போது இட்டுக்கு தோணக்கூடிய எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணுறது தான் எது, ஈகோ. இதை பேஸ் பண்ணி நமக்கு கொஷின் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. The personality of an individual gets shaped in the following two ways based on how effectively his or ego is able to balance the id and the super ego. அப்போ வந்து பண்ணாக்கா ஒரு பர்சன் இருக்காங்க, ஒரு இண்டிவிஜுவல் இருக்காங்க, அவருடைய பர்சனாலிட்டி வந்து பண்ணாக்கா 2 waysல வந்து பண்ணாக்கா ஃபங்க்ஷன் ஆகும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஈகோ, சரிங்களா, எப்படி வந்து பண்ணாக்கா இட்டை வந்து பேலன்ஸ் பண்ணுது, அதே மாதிரி சூப்பர் ஈகோவை பேலன்ஸ் பண்ணுது. இதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தருடைய பர்சனாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிட்டர்மைன் ஆகும். நெக்ஸ்ட், the personality of an individual gets shaped in the following 2 ways based on
how effectively. ஸோ இது சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா those who have the strong ego will succeed in balancing the id and super ego will have a healthy and balanced personality. ஸோ ஒருத்தருக்கு வந்து பண்ணாக்கா நல்லா ஸ்ட்ராங் ஈகோ இருந்தது அப்படின்னாக்கா, ஸோ இங்கே who have a strong ego which succeed the balancing the id, அது என்ன பண்ணோம், இட்டையும் பேலன்ஸ் பண்ணோம், சூப்பர் ஈகோவும் பேலன்ஸ் பண்ணோம். அப்போ அந்த பர்சன் எப்படி இருப்பாங்கன்னா ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க, பேலன்ஸ்டு பர்சனாலிட்டியும் இருக்கும். அந்த கான்ட்ரரி, if a person has a weak ego, ஒரு பர்சனுக்கு வீக் ஈகோ இருக்குது அப்படின்னாக்கா which struggle to balance the it and super ego, then tension and conflict occur frequently which are often managed by adopting defense mechanism. ஸோ அப்போ ஒரு பர்சனுக்கு வந்து பண்ணாக்கா அந்த ஈகோ வீக்காக இருந்தது அப்படின்னாக்கா அவங்களால என்ன பண்ண முடியாது, இட்டையும் சூப்பர் ஈகோவும், இது வந்து பண்ணாக்கா சூப்பர் ஈகோ, இட்டையும் சூப்பர் ஈகோவும் வந்து பண்ணாக்கா பேலன்ஸ் பண்ண முடியாது. அப்போ அவங்க எப்படி இருப்பாங்கனாக்கா டென்ஷனாக இருப்பாங்க, சரிங்களா. கன்ஃப்ளிக்ட் occur frequently which often managed by adopting defensive mechanism. அப்போ அவங்க என்ன பண்ணணும்னா டிஃபென்சிவ் மெக்கானிசத்தை யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து பண்ணாக்கா அதிலிருந்து மாறி, ஸோ அப்போ அவங்க வந்து பண்ணாக்கா சரியாக ஃபங்க்ஷன் ஆக முடியாது, இட்டையும் சூப்பர் ஈகோவும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய டிஃபென்சிவ் மெக்கானிசத்தில் இன்வால்வ் ஆகிறதா இருக்கும். Frequent use of defense mechanism itself indicate the danger of the onset of maladjustment in the person. ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து பண்ணாக்கா அந்த பர்சன் வந்து பண்ணாக்கா டிஃபென்ஸ் மெக்கானிசத்தை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து பண்ணாக்கா ஆன்செட், அதாவது பண்ணால் ஆன்செட்னா தோன்றுறது, மால் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணாக்கா தோன்றுறது அப்படின்னு அர்த்தம். மால் அட்ஜஸ்ட்மெண்ட் மே கெட் எக்ஸ்பிரஸ்ட் இன் 2 ways. மால் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்ன சார், இப்போ வந்து பண்ணாக்கா மால் நியூட்ரிஷன் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. மால் நியூட்ரிஷனாக என்னென்னாக்கா நம்ம எடுத்துக்கக்கூடிய நியூட்ரிஷன் வந்து பண்ணாக்கா சரியாக இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பண்ணாக்கா ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இதெல்லாம் நம்ம ஈக்குவலாக எடுத்துக்கணும், அப்போ தான் அது கரெக்டான நியூட்ரிஷன். மால் நியூட்ரிஷன்னா ஒன்று ப்ரோட்டீனே அதிகமாக எடுத்துக்குது, இல்லை கார்போஹைட்ரேட் அதிகமாக எடுத்துக்குது, விட்டமின்ஸ் மினரல்ஸ் இல்லாமல் இருக்கிறது. ஸோ அதுதான் மால் நியூட்ரிஷன் அப்படின்னு பேர். அப்போ மால் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது ஒருத்தர்கிட்ட வந்து பண்ணாக்கா இட்டும் சூப்பர் ஈகோவும் சரியாக ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னாக்கா அவங்ககிட்ட மால் அட்ஜஸ்ட்மெண்ட், அவங்க நடத்தையில் தவறு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ நடத்தையில் தவறு இருக்கு இல்லையா, அதை வந்து பண்ணாக்கா 2 waysல சொல்கிறாங்க, 2 waysல சொல்கிறாங்க. If the super ego is powerful, then the unconscious desire and instinct get suppressed, as a result which the individual may develop neurotic behavior. சப்போஸ் ஒரு பர்சன் கிட்ட வந்து பண்ணாக்கா த சூப்பர் ஈகோ இஸ் பவர்ஃபுல், தென் இட்டை விட சூப்பர் ஈகோ ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னாக்கா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பிஹேவியருக்கு என்ன பேருனா நியூரோட்டிக் பிஹேவியர் அப்படின்னு பேர். இதுவும் கொஷின் கேட்பாங்க. இஃப் த இட் இஸ் மோர் டாமினன்ட் தென் ஈகோ, சரிங்களா, இட் வந்து பண்ணாக்கா மோர் டாமினன்ட் தென் ஈகோவோட இட் வந்து ரொம்ப டாமினண்ட்டாக இருக்குது அப்படின்னாக்கா தென் த இண்டிவிஜுவல் மே indulge in unlawful activities, become delinquent. ஸோ அப்போ இவங்களால் வந்து பண்ணாக்கா சரியாக ஃபங்க்ஷன் ஆக முடியாது. இட்டு வந்து டாமினண்ட்டாக இருந்தால் என்ன ஆகும், அவங்க வந்து பண்ணாக்கா விலங்குக்கு ஈக்குவலாக வந்து பண்ணாக்கா நடந்துப்பாங்க. Freud, while attempting to explain personality in terms of the functioning of 3 subsystems, it, ego, superego, emphasize the importance of fulfillment of sex instinct. அப்போ வந்து பண்ணால் ஒரு பர்சனுக்கு உள்ளார்ந்து எழக்கூடிய அந்த செக்ஸ் டிசைரை எப்படி வந்து பண்ணாக்கா ஃபுல்ஃபில்மெண்ட்டாக வந்து பண்ணாக்கா சொல்கிறது, அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த இட், ஈகோ, சூப்பர் ஈகோ அப்படின்னு அந்த 3 சப்சிஸ்டத்தை சொல்கிறார். யார், சிக்மண்ட் ஃப்ராய்டு. Freud considered sex as life energy and the fulfillment of sex instinct is one of the primary need of the man. அப்போ வந்து பண்ணாக்கா அந்த செக்ஸ் as life energy, அப்போ செக்ஸ் இன்ஸ்டிங்க்ட் அப்படின்றது வந்து பண்ணாக்கா ஒரு பர்சனுக்கு எழக்கூடிய அந்த ப்ரைமரி நீட் அப்படின்னு சொல்லுவாங்க. How far one sex instinct is satisfied determines the status of the personality development of an individual. ஒரு பர்சனுடைய அந்த செக்ஸ் இன்ஸ்டிங்க்ட் எப்படி வந்து பண்ணாக்கா சாட்டிஸ்ஃபைட் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி தான் ஒரு பர்சனுடைய அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் வந்து பண்ணாக்கா அதோடைய ஸ்டேட்டஸ் இருக்கும். பை நோவிங் ஒன் பிஹேவியர் எக்ஸ்பிரஷன் ஆஃப் செக்ஸ் இன்ஸ்டிங்க்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் we can judge at what stage of the personality develop he is at. அப்போ வந்து பண்ணாக்கா ஒரு பர்சன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த செக்ஸ் இன்ஸ்டிங்க்ட் எப்படி சாட்டிஸ்ஃபேக்ஸ் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் என்ன பண்ணலாம், என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றத நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம். ஃப்ராய்டு ஸ்டேஜஸ் ஆஃப் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், ஃப்ராய்டோடைய அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டில் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது. ஃப்ராய்டு போஸ்டுலேட்டட் that since birth an individual passes through 4 stages of psychosexual development. அப்போ வந்து பண்ணாக்கா ஃப்ராய்டு என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பர்சன் பிறந்ததுலேருந்து
அவங்க 4 விதமான ஸ்டேஜஸை வந்து பண்ண கிராஸ் பண்ணுறாங்க. என்ன ஸ்டேஜஸ்னால் சைக்கோ செக்ஷுவல் டெவலப்மெண்ட். த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் கால்டு ஓரல் ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு என்ன பேர் அப்படின்னா ஓரல் ஸ்டேஜ். விச் ஸ்ப்ரெட் ஓவர் த ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் த லைஃப் டியூரிங் விச் த சைல்டு டெரைவ்ஸ் ப்ளஷர் த்ரூ ஆக்ட் சச் அஸ் சக்கிங், பைட்டிங், இன்வால்விங் த மவுத். த ஃபஸ்ட் ஸ்டேஜ் இஸ் கால்டு ஓரல் ஸ்டேஜ்னு சொன்னோம். இட் ஸ்ப்ரெட் ஓவர் த ஃபஸ்ட் இயர் ஆஃப் த லைஃப். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்த உடனே அந்த ஃபஸ்ட் இயரில் இருக்கிறது தான். ஸோ டியூரிங் விச் சைல்டு டெரைவ்ஸ் ப்ளஷர் த்ரூ த ஆக்ட் சச்சஸ் சக்கிங் அண்டு பைட்டிங், இன்வால்விங் த மவுத். அப்போ வந்து பண்ணாக்கா இந்த ஸ்டேஜில் வந்து பண்ணாக்கா ஒரு குழந்தை என்ன பண்ணணும்னா அது வந்து பண்ணாக்கா சாட்டிஸ்ஃபைட் ஆகும். எப்போ அப்படின்னு பண்ணாக்கா சக்கிங், மில்க் வந்து பண்ணாக்கா சக் பண்ணி குடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து பண்ணாக்கா பைட்டிங் ஏதோ ஒரு வந்து கடிக்கிறதா இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே வந்து பண்ணாக்கா அந்த வாய் வழியாக மட்டும் தான் நடக்கும். எதுக்கு? ஃபஸ்ட் இயர் ஆஃப் த லைஃப். எது? அந்த குழந்தையுடைய ஃபஸ்ட் இயர் லைஃப்பில் இருக்கிறது வந்து பண்ணாக்கா ஓரல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ டோட்டலாக வந்து பண்ணாக்கா 4 ஸ்டேஜஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஓரல் ஸ்டேஜ். Next, the second and third year of the life, the child covered by what is called anal stage, since pleasure centers around the region at the time. அப்போ வந்து பண்ணாக்கா செகண்ட் அண்ட் தேர்ட் இயரில் வரது வந்து பண்ணாக்கா ஆனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆனல் ஸ்டேஜ். Third period correspond to the period of toilet training, and if anxiety are felt due to the method of toilet training, this might sow the seed for the development of anal syndrome and marked by excessive conformity and compulsiveness. ஸோ அப்போ அந்த தேர்ட் பீரியட் அப்படின்றது திஸ் பீரியட் அந்த செகண்ட் அண்ட் தேர்ட் இயரில் இருக்கு இல்லையா, ஸோ அப்போ வந்து பண்ணாக்கா அந்த டாய்லெட் ட்ரைனிங் அப்படின்றது ஒன்று நடக்கும். ஸோ சப்போஸ் அதில் வந்து பண்ணாக்கா அந்த பயம் இருந்தது அப்படின்னாக்கா ஆனல் சின்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டாய்லெட் போகிறதுல வந்து பண்ணாக்கா அவங்களுக்கு வந்து பண்ணாக்கா ஃபியர்னஸ் இருக்குது அப்படின்னா அதனால் வரக்கூடிய ப்ராப்ளத்துக்கு வந்து பண்ணாக்கா ஆனல் சின்ட்ரோம் அப்படின்னு பேர். The anal stage is followed by phallic stage. Between 4 become the source of pleasure. It's during this period young boy under 5 years. அப்போ அந்த ஆனல் ஸ்டேஜஸ் தாண்டி அடுத்தது வரது வந்து பண்ணாக்கா phallic stage அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பண்ணாக்கா 4th இயர்லேருந்து 5th இயர் வரைக்கும் இருக்கும். Here the genital manifest love towards the mother, view his father competitor for his mother love. ஸோ அப்போ இந்த ஃபேலிக் ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, இதில் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஒரு குழந்தை சரிங்களா மேனிஃபெஸ்ட் லவ் டுவர்ட்ஸ் த மதர். ஸோ ஒரு குழந்தை வந்து பண்ணாக்கா அம்மாவை லவ் பண்ணுறது சரிங்களா, ஸோ அம்மாவை வந்து பண்ணாக்கா விரும்புறது. ஸோ இது வந்து பண்ணாக்கா ஃபேலிக் ஸ்டேஜில் வரும். ஆஸ் வியூ இஸ் ஃபாதர் ஆஸ் கம்பெட்டேட்டர் ஃபார் இஸ் மதர் லவ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த குழந்தை என்ன நினைக்கும் அப்படின்னா நம்ம வச்சிட்ருக்கிறது அன்பு அதிகமாக இல்லை அப்பா அம்மா மேலே வச்சிட்ருக்கிறது அன்பு அதிகமாக அப்படின்றத வந்து பண்ணாக்கா அப்பாவை வந்து பண்ணாக்கா ஒரு காம்படிட்டராக பார்க்கும். எதில் அப்படின்னா இந்த ஃபேலிக் ஸ்டேஜில் ஈ ஸ்டார்ட் இமிட்டேட்டிங் இஸ் ஃபாதர் டு ஓன் வின் இஸ் மதர்ஸ் லவ். இன் தட் வே ஈ லேர்ன் இஸ் செக்ஸ் ரோல். அப்போ வந்து பண்ணாக்கா அந்த குழந்தை என்ன பண்ணும், அவங்க அப்பாவை வந்து பண்ணாக்கா இமிட்டேட்டிங் இஸ் ஃபாதர், அந்த ஃபாதரை வந்து பண்ணாக்கா இமிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்பாவுடைய அன்பை விட நம்மளுடைய அன்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அது என்ன பண்ணும், லேர்ன் பண்ணிக்கும் அதோடைய செக்ஸ் ரோல் என்ன அப்படின்றது. எந்த இயரில்? 4 to 5 இயர்ஸில். சிமிலர்லி கேர்ள்ஸ் லவ்ட் எ டிசைட் ஃபார் த ஃபாதர். எப்போவுமே வந்து பண்ணாக்கா நமக்கு தெரியும், ஒரு பொண்ணு இருந்தது ஒரு பெண் குழந்தை இருந்தது அப்படின்னா அந்த பெண் குழந்தைக்கு யார் மேலே அதிகமான லவ் இருக்கும் அப்படின்னா அப்பா மேலே தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதை தான் இவர் ஃப்ராய்டு என்ன சொல்கிறாருன்னா, ஃப்ராய்டு கால் தீஸ் ஒடிபஸ் காம்ப்ளெக்ஸஸ் ஆர் எலக்ட்ரா காம்ப்ளெக்ஸஸ். அப்போ வந்து பண்ணாக்கா ஒரு பெண் குழந்தைக்கு அப்பா மேலே அதிகமான அன்பு இருந்தால் அதை என்ன சொல்கிறாருன்னா ஒடிபஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படின்னா எலக்ட்ரா காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையும் கொஷின் கேட்பாங்க. Difficulties in development during this stage may lead to various form of sex deviations. Next, the phallic stage is followed by the period of dormancy known as latency period, which is marked by the lack of interest in sex. அப்போ phallic ஸ்டேஜுக்கு அடுத்தது லாஸ்ட் இருக்குது latency period. அதில் வந்து பண்ணாக்கா அவங்களுக்கு செக்ஸுக்கான இன்ட்ரெஸ்டே இருக்காது. Coinciding with puberty and adolescence marked by physical and sexual maturity in this stage is known as genital stage. This lasts up to adult year. அப்போ லாஸ்ட்டுக்கு வந்து பண்ணாக்கா ஜெனிட்டல் ஸ்டேஜ்னு ஒன்று இருக்குது. இது வந்து பண்ணாக்கா அப் டு அடல்ட் இயர் வரைக்கும் வரும். அகைன் ப்ளஷர் சென்டர்ஸ் அரவுண்ட் த ஜெனிட்டல் which now is mean to establish a stable long-term sexual relationship.
அப்போ டோட்டலாக வந்து பண்ணாக்கா 4 ஸ்டேஜ்னு சொல்லிவிட்டு ஆனால் டோட்டலாக வந்து பண்ணாக்கா 5 ஸ்டேஜ் இருக்குது ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதில் என்னென்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்கா ஓரல் ஸ்டேஜ் அப்படின்னு ஒன்று சொன்னோம். செகண்ட் வந்து பண்ணாக்கா ஆனல் ஸ்டேஜ் அப்படின்னு ஒன்று சொன்னோம். தேர்டு வந்து பண்ணாக்கா ஃபேலிக் ஸ்டேஜ். ஸோ ஃபேலிக் ஸ்டேஜ் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கோம். ஃபோர்த்து வந்து பண்ணாக்கா லேட்டன்சி பீரியட் அப்படின்னு ஒன்று சொன்னோம். லேட்டன்சி பீரியட் அப்படின்னு ஒன்று சொன்னோம். ஃபிஃப்த்து வந்து பண்ணாக்கா ஜெனிட்டல் ஸ்டேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து பண்ணாக்கா ஃப்ராய்டு வந்து பண்ணாக்கா 5 ஸ்டேஜஸ் சொல்கிறாரு, 4 கிடையாது. சரிங்களா? ஸோ இதோட இன்றைக்கி கிளாஸ் முடியுது. டோட்டலாக வந்து பண்ணாக்கா 2 வீடியோஸ் பார்த்துருக்கோம் இன்றைக்கான கிளாஸில். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. தேங்க்யூ.